படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இருளக நாயகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், அவ்வழியில் வாழ்ந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக படைத்த ரப்புக்கு நாம் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ரமலானுடைய முதல் நாள் முதல் இன்றைய நாள் வரை நின்று முழு குர்ஆனையும் ஓதி முடிப்பதற்கு பாக்கியம் கொடுத்த, அதற்கான நல்ல வாய்ப்பை கொடுத்த அல்லாஹுக்கு முதல் நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஒன்று கூடி இங்கே இருந்து குர்ஆன் முழுவதையும் செவிமடுத்து கேட்டு முழு நன்மையும் பெற வேண்டும் என்ற ஆவலோடு இங்கு நின்று வணங்கி குர்ஆனை செவிமடுத்த உங்களுக்கு அல்லாஹ் எல்லா பாக்கியத்தையும் நன்மையும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, குர்ஆனை ஓதுவது ஒரு ஆனந்தம் என்று சொன்னால், அதை செவிமடிப்பதும் இன்னொரு ஆனந்தம். கண்டிப்பாக அதை தாங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நான். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தான் குர்ஆன் இறங்கியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை அழைத்து, உட்காருங்க, குர்ஆனை நீங்க ஓதுங்க, நான் கேட்கிறேன் என்ற வரலாறு நிறைய இருக்கிறது பெருமானாருடைய வரலாறுல. குர்ஆன் இறங்கியதே பெருமானாருக்கு. அவங்க தான் சஹாபாக்களுக்கு ஓதி காமிப்பாங்க, இந்த வசனம் இறங்கி இருக்குன்னு சொல்லி. இப்படி நிறைய வசனங்கள் இறங்கிய பிறகு சில சஹாபாக்கள் குர்ஆனை மனனம் செய்திருந்தார்கள். முக்கியமாக அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு போன்ற சஹாபி, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போன்ற சஹாபி, இவர்கள் எல்லாம் குர்ஆனை இறங்கிய வசனங்களை மனனம் செய்திருந்தார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஒரு முறை பெருமானார் சென்று, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நான் கேட்கிறேன் என்று பெருமானார் கூறினார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுக்கு ஆச்சரியம், பேராச்சரியம் என்று தான் சொல்ல வேண்டும். யா ரசூலல்லாஹ், அக்ரவு அலைக்க வ அலைக்க உன்சிலு, நான் குர்ஆன் ஓதணுமா? உங்களுக்கு தானே குர்ஆனே இறங்கி இருக்கு. குர்ஆன் இறங்கியதே உங்க மேலே தானே, அல்லாஹ் உங்களுக்கு தானே இறக்கி வச்சான், நீங்க தான் எங்களுக்கே ஓதி காட்டினீங்க. ஆசிரியர் மாணவருக்கு பாடம் நடத்துவார். அதே ஆசிரியர் மாணவரை அழைத்து, இந்த ஹதீஸ் எங்க வந்திருக்குது, இந்த சப்ஜெக்ட் எங்க வந்திருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வந்து காட்டுப்பா என்று சொன்னால் மாணவருக்கு பேரானந்தம். ஏன்னா சொல்லிக் கொடுத்ததே ஆசிரியர், இங்க வருது இந்த விஷயம் என்று. அதே ஆசிரியர், இந்த சப்ஜெக்ட் எங்க வருது, நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன்ல, எடுத்துட்டு வா பாப்போம் என்று சொன்னால் அவருக்கு ஆனந்தமா இருக்குமா அல்லவா? அது மாதிரி பெருமானார் ஓத சொல்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, யார சொல்ல நான் ஓதணுமா என்று கேட்ட வரலாறு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஓதினார்கள். பெருமானார் அமர்ந்து கேட்டார்கள் குர்ஆன் வசனங்களை. இது மாதிரி நிறைய சஹாபாக்கள், குறிப்பிட்ட சில சஹாபாக்கள் ஓதி இருக்கிறார்கள், பெருமானார் ஓத சொல்லி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவோ குர்ஆன் ஓதினாலும் சில முக்கியமான காரிகள், சுதேசி போன்ற காபத்துல்லாவில் தொலை வைக்கக்கூடிய சில இமாம்கள் ஓதினார் என்று சொன்னால் நமக்கு கேட்க ஆனந்தமாக இருக்குது. குறிப்பாக நமக்கெல்லாம் தெரிந்தது சுதேசி இமாம், பிரபலியமான இமாம், மக்காவினுடைய தலைமை இமாமாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு சில வருடங்களாக துஸ்தூரி என்று சொல்லக்கூடிய இன்னொரு இமாம் அங்கே இமாமாக சேர்ந்திருக்கிறாங்க. அல் யாசிர் துஸ்தூரின்னு அவங்க பேர். எனக்கு சுதேசிக்கு பிறகு அவருடைய கிராத் ரொம்ப இன்பமாக இருக்குது கேட்கறதுக்கு. தற்சமயம் தராவி தொலை வச்சுட்டு இருக்காங்க அவங்க. இந்த வருடம் தராவி தொலை வைக்கக்கூடிய ஒரு 4-5 இமாம்களில் அவர்களும் ஒருவர். இப்போ நான் தராவி முடிச்சுட்டு போயிட்டேன்னா முதல்ல அந்த லைவ் போட்டு கேட்பேனா, அவர் தொழு வைக்கக்கூடிய அந்த லைவை நான் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். நமக்கு தெரிந்த வசனம்தான், நாம் ஓதிய வசனம்தான், இருந்தாலும் அவர்கள் ஓதும்போது கேட்பதற்கு இன்னும் ஆனந்தமாக இருக்குது. நமக்கு குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவது ஒரு ஆனந்தம், அதை அமர்ந்து கேட்டு கொண்டிருப்பது இன்னொரு ஆனந்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஓதுவதற்கும் அதை மீண்டும் மீண்டும் கேட்பதற்கும் அல்லாஹ் நமக்கு தொடர்படியாக
வாய்ப்பு வழங்கி கொண்டே இருப்பானாக, தௌஃபீக் செய்து கொண்டே இருப்பானாக. காரணம், குர்ஆன் ஓதுவது என்பது இன்றைக்கு காலத்தில், முக்கியமாக தற்சமய காலத்தில் முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய பெரும் ஆயுதமே குர்ஆன் மாத்திரம்தான். வெளிப்படையான நிறைய காரணங்கள் இருந்தாலும், முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு, முஸ்லீம்களுக்கு உதவி என்று நிறைய காரணங்கள் இருந்தாலும், அசல் காரணம் குர்ஆன். சஹாபாக்கள் குர்ஆனை தான் கையில் எடுத்தார்கள். முசீபத்துகள், சோதனையில் வருகின்ற பொழுது, போர்க்களத்தில் இருக்கின்ற பொழுது குர்ஆனை கையில் வைத்து கொண்டு போர் செய்த வரலாறெல்லாம் இருக்கிறது. குர்ஆன் தான் எங்களுக்கு ஆணிவேர், அதை நாங்கள் எடுத்தால் எங்களுடைய வாழ்வில் எல்லா நேரத்திலும் வெற்றி பெறலாம் என்பதை சஹாபாக்கள் உணர்ந்திருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். அவர்களை, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை ஒருவர் கனவில் காணுகிறார். முக்கியமான இமாம், நமக்கெல்லாம் தெரியும், 4 இமாம்களில் ஒரு இமாம், உலக அளவில் மக்கள் எல்லாம் பின்பற்றக்கூடிய 4 இமாம்களில் ஒரு இமாம், முக்கியமான இமாம். அந்த இமாமை ஒருவர் கனவில் காணுகிறார். அவரிடத்திலே கேட்டார், நீங்கள் அல்லாஹ்வை நெருங்கிய காரணங்களில் முக்கியமான காரணமாக எதை நீங்கள் காணுகிறீர்கள்? இறைவனுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் எடுத்த, இறைவன் உங்களுக்கு கொடுத்த காரணங்களில் முக்கியமான காரணம் எது என்று அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. சொன்னார்கள், குர்ஆன் ஓதியது என்று சொன்னார்கள். நான் குர்ஆன் ஓதியது என்னை இறைவனிடத்தில் மிக நெருக்கத்திற்கு உட்படுத்தியது. பெரிய இமாம், நிறைய ஹதீஸுகளை மனனம் செய்திருக்கிறார்கள், பல ஆயிரம் மாணவர்களுக்கு பாடம் நடத்தியிருக்கிறார்கள். இவ்வளவு இருந்தும் நான் தொடர்ந்து குர்ஆன் ஓதி கொண்டிருந்தது இறைவனின் பக்கம் என்னை நெருக்கி வைத்தது என்பதாக அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா சொன்னார்கள். உடனே அவர் திரும்பவும் கேட்டார், பி ஃபஹ்மின் அவ் பி கைரி ஃபஹ்மின், குர்ஆனை விளங்கி ஓதுனதுனாலையா இல்லை விளங்காமல் ஓதுனதுனாலையா, அர்த்தம் புரிஞ்சு ஓதுனதுனாலையா? ஏன்னா நீங்கள் பெரிய ஆலிம், மூத்த இமாம், நீங்கள் அதனால் குர்ஆனுடைய விளக்கம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். குர்ஆனுடைய விளக்கம் அறிந்து ஓதுனதுனாலையா அல்லது அர்த்தம் தெரியாமல் ஓதுனாவே இறைவனுடைய நெருக்கத்தை அடையலாமா என்று கேட்ட பொழுது அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா சொன்ன விஷயம்தான் நமக்கெல்லாம் பாடம். பி ஃபஹ்மின் அவ் பி கைரி ஃபஹ்மின், நீங்கள் விளங்கி ஓதினாலும் சரி, அதனுடைய அர்த்தத்தை புரியாமல் ஓதினாலும் சரி, குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் அதிகம் ஓதுவது, குர்ஆனை அடிக்கடி ஓதிக்கொண்டே இருப்பது இறைவன் பக்கம் உங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்கிறது என்பதாக அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய பேர் ஆயுதம் நாம் குர்ஆன் என்று சொன்னோமல்லவா? நாம் எல்லாம் ஓதுகிறோம், அர்த்தம் புரிஞ்சு ஓதுகிறோம், அர்த்தம் புரியாமல் ஓதுகிறோம். ஆனால் ஓதுவதோடு நின்று விடுகிறது. என்னை தான் சொல்கிறேன், ஓதிய வசனங்கள் எங்களுடைய உள்ளத்தில் இறங்கி எங்களுக்கு எந்த மாற்றத்தையும் அது தரமாட்டுக்குதே அப்படிங்கிறது தான் பெரிய கவலை. ஓதுகிறோம், படிக்கிறோம், சில இடங்களிலே தர்ஜுமா எடுத்து பார்க்கிறோம், ஆனால் அந்த வசனங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டுக்குதே. எங்களுடைய ஈமான் அவ்வளவுதான் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு போன்ற பெரிய சஹாபாக்கள், நிறைய சஹாபாக்கள், குறிப்பாக உமர் ரலியல்லாஹு, குர்ஆன் வசனத்தை கேட்டு தான் இஸ்லாத்துக்கே வந்தாங்க. அவங்க இஸ்லாத்திற்கு வந்ததற்கான காரணம் இறைவனுடைய நாட்டம் ஒன்று. அந்த சமயம் குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு தான் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். நிறைய சஹாபாக்கள் இருக்கிறார்கள், தாபியீன்கள் இருக்கிறார்கள். பெரும் குற்றத்திலே, திருடர்களாக பெரும் குற்றத்திலே இருந்த நிறைய வலிமார்கள் எல்லாம் பிற்காலத்தில் வலிமார்கள் ஆனார்கள். குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு அவர்கள் முஸ்லீமாக மாறினார்கள். அவருடைய உள்ளத்தில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வசனம் இறங்குகிறது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் பிரியப்பட்டதை செலவு செய்தால்தான் நீங்கள் இறைவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். நிறைய செலவு செய்கிறோம், தர்மம் கொடுக்கிறோம், வீட்டில் உள்ள பொருளை கொடுக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு பிரியமானது ஏதோ அதை நீங்கள் தர்மம் செய்யுங்கள். தேவையில்லாதது கொடுக்கறது ஒன்று இருக்குல்ல, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு தர்மமாக கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் நன்மையை இறைவனிடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம் இறங்குகிறது. இந்த வசனம் இறங்கிய உடனே அந்த வசனத்தினுடைய தப்சீரில் போடுறாங்க,
ஒவ்வொரு சஹாபியும் வீட்டிற்கு சென்று எனக்கு எந்த பொருள் பிடிக்கும் தெரியலையேன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நம்மளால தான் கேட்டுட்டு போயிடுவோம். ஒவ்வொரு சஹாபியும் வீட்டுக்கு போய் ஐயுல் அமாலி அஹப்பு இலைய, ஐயுல் அம்வாலி அஹப்பு இலைய, எந்த பொருள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியலையே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. எந்த பொருள் எனக்கு பிடிக்குமோன்னு அந்த பொருளை கொடுப்பேன்னு ஒவ்வொருவரும் வீட்டில் அமர்ந்து யோசித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வளர்ப்பு மகனார் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு, அவர் ஒரு குதிரை வச்சிருந்தார். மிக வேகமாக ஓடக்கூடிய குதிரை. மக்காவிலேயே அந்த குதிரை அன்னைக்கு பிரபலியமான குதிரை. நம்ம முக்கியமான ஒரு கார், ஒரு பைக் வச்சிருந்தா எப்படி இருக்கும் ஊரில், அந்த மாதிரி மக்காவில் அன்னைக்கு ஸைத் ரலியல்லாஹு வச்சிருக்கக்கூடிய குதிரை மிக வேகமாக போர்க்களத்திலே ஓடக்கூடிய பிரபலியமான குதிரை, எல்லாருக்கும் தெரிந்த குதிரை. நிறைய பேர் அந்த குதிரையை விலைக்கு கேட்டிருக்கிறாங்க, எனக்கு தந்திரம்பான்னு. நம்ம ஊரில் காரோ பைக்கோ வச்சுருந்தா கேட்பாங்களா இல்லையா, அந்த மாதிரி குதிரையை, அந்த குதிரை எனக்கு கொடுத்துருன்னு நிறைய பேர் கேட்டாங்க. யாருக்கும் தரமாட்டேன், எனக்கு பிரியமான ரொம்ப விருப்பமான குதிரை இது, போர்க்களத்திற்கு ரொம்ப எனக்கு யூஸ் ஆகுதுன்னாங்க. இந்த வசனம் இறங்கிய உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த குதிரை தானே, கொண்டுட்டு வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. யார் ரசூலல்லாஹ், இந்த குதிரை தான் எனக்கு, என்கிட்ட இருக்கிற பொருளில் இந்த குதிரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச குதிரை, பிடிச்ச பொருள். இந்த குதிரையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அல்லாஹ்வுடைய பாதையில்னு சொல்லி அந்த குதிரையை கொடுத்துட்டு போனாங்க. ஆதா சதகத்துன், இதை நான் சதகாவாக கொடுக்குறேன் என்று சொல்லி அந்த குதிரையை கொடுத்து விட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதோடு சேர்ந்து இன்னொரு சம்பவம் வருது, அதையும் சொல்லிடுறேன். கொடுத்துட்டு போயாச்சு. கொஞ்ச நேரத்தில் ஸைத் ரலியல்லாஹுடைய வளர்ப்பு மகனார் உசாமா வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பேரன் தானே அவங்க, வளர்ப்பு மகனார் வளர்ப்பு பேரன். வந்தவுடன் ரசூலுல்லாஹ் இந்த குதிரையை எடுத்து யார்கிட்ட கொடுத்துட்டாங்க, உசாமா ரலியல்லாஹு கொடுத்துட்டாங்களாம். நீ வச்சுக்கப்பான்னு சொல்லி அவர் அல்ஹம்துலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்கல்ல அப்படின்னு வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனால் எந்த குதிரையை நான் அன்பளிப்பு அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துட்டு வந்தோம் சதக்காவாக, அதே குதிரை வீட்டில் நிற்குது. இப்போ நேராக ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. யார் ரசூலல்லாஹ், எனக்கு இது மனசு நெருடலாக இருக்குது, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு பொருளை கொடுத்துட்டு வந்தேன், மீண்டும் அதே பொருள் என் வீட்டுக்கு வந்திருக்குன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்தோம், எப்படியோ திரும்பி நமக்கே வந்துருச்சு. ஆனால் ஸைத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு மனசு நெருடலாக இருக்குது, எனக்கு இதை வீட்டில் வச்சிக்க முடியலன்னு. ஆனால் ரசூலுல்லாஹ் வாங்கிக்கல. நீ கொடுத்ததை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். உசாமாவிற்கு இது அல்லாஹ்வுடைய தூதர் அன்பளிப்பாக சதக்காவாக கொடுத்திருக்கிறார், ஒன்றும் இல்லை, போயிட்டு வந்துட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கியது சஹாபாக்களுடைய உள்ளத்தில் அது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது, ஒரு உணர்வை ஏற்படுத்தியது என்பதை நான் சொல்ல வருகிறேன். நமக்கு அந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஓத ஓத நிறைய ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை கேட்கணும். ஓதுறதை விட நிறைய கேட்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஓதும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தடுமாற்றம் ஏற்படும், தவறுகள் வரும், திருத்தி ஓதுவோம். ஆனால் நீங்கள் காரிகளுடைய அந்த குர்ஆன் வசனங்களை ஓதுவதை கேட்டு பாருங்கள், உங்களுக்கே ஒரு இன்பம் வந்துடும். நம்ம நானே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓதினாலும் நான் ஓதும்போது ஒரு மெயின் செட்டில் என்னால் கேட்க முடியாது, நான் ஓதிக்கிட்டு தான் இருப்பேன். சிலர் தடுமாறி ஓதுவாங்க. அப்படி தடுமாறி ஓதக்கூடியவர்கள் ஒரு நல்ல காரியை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். நிறைய இன்றைக்கி தான் செல்லில் எல்லாம் வருது இல்லை, டிவிகளில் வருது, மக்காவில் ஓதுற கராத்துகள். ஒரு நல்ல கராத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். தொடர்ந்து அந்த கராத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே வாருங்கள். நிச்சயம் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய வசனங்கள் மூலியமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறங்கிய வசனங்களில் இன்னொரு வசனமும் சொல்லி முடிக்கிறேன் நான். மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ் கர்தன் ஹஸனா, அந்த வசனம் இறங்குகிறது. யார் அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர் யார் இருக்கிறார், வசனம் இறங்குது. முனாஃபிகீனும் இருக்கிறான், முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். பார்க்கிற பார்வை தானே, முனாஃபிக் பார்த்தான், அல்லாஹ் என்னடா கடன் கேட்குறான், அல்லாஹ் தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ அல்லாவே கடன் கேட்குறானா, இப்போ எல்லாரும் பொருளை ஒழிச்சு வைங்கடான்னா, எல்லாரும் பொருளை வீட்டிலே மறைச்சி வைங்க, அல்லாவே கடன் கேட்குறான், அப்போ அல்லாஹ்வுடைய கசானா காலி என்று சொன்னான் முனாஃபிக். ஆனால் சஹாபாக்கள் வந்தார்கள் பெருமானார் இடத்துல. யார் ரசூலல்லாஹ், அபூ தஹ்தா ரலியல்லாஹு வந்தாங்க. அல்லாஹ் கடன் கேட்குறதா குர்ஆன் வசனம் இருக்குதே, நான் என்ன கொடுக்கணும்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு காலியான்னு கேட்கல, இறைவன் கடன் கேட்கிறான் என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்ற அர்த்தம், ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்ற அர்த்தம். நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று பெருமானாரிடத்தில் கேட்டுவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு பிரியமானது எது என்று உங்களுக்கு தெரியும், நான் அதை கொடுக்கிறேன். நாங்கள் எனக்கு பிரியமானது எது என்று உங்களுக்கு தெரியும், நான் அதை கொடுக்கிறேன். எது? அபூ தஹ்தா ரலியல்லாஹுவுக்கு மதீனாவுடைய பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே ஒரு தோட்டம் இருந்தது, பைரஹா என்று சொல்வாரு தோட்டத்துக்கு பேர். பெருமானாருக்கு ரொம்ப பிரியமான தோட்டம் அது.
அபூ தஹ்தா ரலியல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான தோட்டம். ஏன்னா எல்லா தோட்டத்திலும் ஒரு வருஷத்திற்கு ஒரு முறை காய்க்கும் பேரிச்சம்பழம். இவங்க தோட்டத்தில் மட்டும் 2 முறை காய்க்குமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தோட்டத்துக்கும் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. இவங்க தோட்டத்தில் வந்து டெய்லி அமர்ந்துட்டு போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு போகிறாங்கன்னாவே இப்போ இது சிறப்பான ஒன்று தானே. பெருமானாருடைய உமிழ் நீரை அங்கே வச்சதுனால தான் அது வருஷத்துக்கு 2 முறை செழிப்பாக காய்களை கொடுத்தது, பேரிச்சம்பழத்தை கொடுத்தது. இப்படி பல சிறப்புக்குரிய அந்த பைரஹா தோட்டம் எனக்கு ரொம்ப பிரியமான தோட்டம். நான் அதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்குறேன்னாங்க. கொடுத்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தாச்சு. மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ் கர்தன் ஹஸனா அந்த வசனம் இறங்கிய உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிட்டாங்க, வாங்கியாச்சு. வாங்கிய பிறகு நான் விஷயம் சொல்லுகிறேன். நேராக தோட்டத்துக்கு போகிறாங்க. அவருடைய தோட்டத்தில் மனைவி இருக்கிறார், பிள்ளை இருக்கிறார்கள். தோட்டத்துக்குள்ளே தான் அவங்க வீடும் இருக்குதான். எல்லாமே ஹதீஸில் வருது. தோட்டத்துக்குள்ளே தான் அவங்க வீடும் இருக்கிறது, கொட்டாயும் இருக்கிறது. மனைவி அங்கே இருக்கிறார், பிள்ளை அங்கே இருக்கிறார். இவர் தோட்டத்துக்கு வெளியே நின்று கூப்பிட்டாராம், வெளியே வாங்க எல்லாரும். மனைவி அழைக்கிறார், அஹ்ரிஜி நீங்கள் வெளியே வாங்க எல்லாரும். தோட்டத்துக்குள்ளே நான் வரமாட்டேன், நீங்கள் எல்லாம் வெளியே வாங்க. எல்லாரும் வெளியே வருகிறார்கள். பிள்ளைகள் பேரிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வெளியே வருது. வாயில் ஒன்று இருக்குது, கையில் ஒன்று இருக்குது, எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. வந்தவுடன் எல்லாத்தையும் வாங்கி உள்ளே போட்டார். வாய்க்குள்ளே இருக்கிறது எடுத்து வெளியே போட்டாங்க. நான் இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்துட்டேன். நாங்கள் மனைவி சொன்ன வார்த்தையை நம்ம கேள்விப்பட்ட சம்பவம் தான் இது. மனைவி ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அதே வார்த்தையை உம்மு தஹ்தா ரலியல்லாஹு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரபிஹத்து திஜாரத்துக்க, உன்னுடைய வியாபாரம் லாபம் பெற்றுவிட்டதுன்னு சொன்னாங்களே, அதே வார்த்தையை மனைவியும் சொன்னார்கள், ரபிஹத்து திஜாரத்துக்க, உங்களுடைய வியாபாரம் லாபம் அடைந்து விட்டது என்று. அதே பெருமானார் என்ன வார்த்தையை சொன்னாங்களோ அதே வார்த்தையை சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, தாய்மார்களுக்கு நீங்கள் கட்டாயம் இதை சொல்லிக் கொடுங்கள், வீட்டில் இருப்பவர்களுக்கு. ஏன்னா இன்றைக்கு காலம், இன்றைக்கி பெண்களுடைய காலம், அது எங்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறது நமக்கு தெரியவே இல்லை. இன்றைக்கி வலைதளங்களில் ஆண்கள் இருப்பதை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆண்கள் இன்றைக்கி ஃபோனை பேச மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். பெண்கள் இன்றைக்கி ஃபோனை பேசுகிறத தாண்டி பல வகையான வீடியோக்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம. அவர்களுடைய பொழுதுபோக்குக்காக வேண்டி அப்படி போய்கிட்டு இருக்கு. நேரம் ஃபுல்லாக இன்றைக்கி செல்ஃபோனில், தொலைபேசிகளில் போய் கொண்டு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். சமீபத்தில் ஒரு ஆய்வு, அதாவது மருத்துவர், பெண் மருத்துவர் ஒருத்தர் பேசுகிறார், பெண்களுடைய மனநிலை இன்றைக்கி எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனோடு நேரங்களை செலவிட வேண்டிய நாம் இன்றைக்கி தொலைபேசியிலே நிறைய வீடியோக்கள் பதிவிடுவதிலே, அதை பதிவிடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோவை எடுக்கணும்னுவாங்க, அதுக்கு நேரம் செலவிடணும்னுவாங்க, பதிவிடணும்னுவாங்க. அதில் ஆர்வப்பட்டு உள்ளே இறங்கி, பொதுவாக எல்லாருக்கும் உள்ளது தான், ஒரு விஷயத்தில் நம்ம ஆர்வமாக இறங்கிட்டோன்னா அதிலேயே போய்கிட்டு இருக்கும் வேலை ஃபுல்லாக. இந்த வீடியோக்களை பதிவிடுவதிலேயும் இதிலேயே நேரம் செலவிக்கிட்டு இருந்தோன்னா முழு நேரமும் அதில் தான் போய் கொண்டிருக்கிறது. குர்ஆன் பக்கம் திரும்புவது, இபாதத்தின் பக்கம் திரும்புவது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த பெண்களுடைய மனோநிலை ரொம்ப மாறி போய் கொண்டிருக்கிறது என்பதாக மருத்துவர் கூறுகிறார். அதை சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன அளவு? சிட்டிகளில் வாழக்கூடிய பெண்களுக்கு, நம்ம ஊர்லாம் இல்லை, சிட்டிகளில் வாழக்கூடிய பெண்களுக்கு அவர்கள் இஸ்லாம் இபாதத்தை விட்டு தூரம் போகிறார்கள். ஒன்று. இரண்டாவது, தான் பெண் என்ற அந்த பக்குவத்தை விட்டும் அவர்கள் தூரமாகி கொண்டிருக்கிறார்கள். திருமணம் இப்போதைக்கு வேண்டாம் என்று அந்த எண்ணம் வருகிறது. திருமணம் இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் என்று அந்த எண்ணம் வருகிறதாம். சரி, திருமணம் முடித்து வச்சாலும் வீட்டில் கட்டாயப்படுத்தி 5 வருஷத்துக்கு எனக்கு குழந்தை பெற்றுக்க சொல்லாதீங்க. கட்டாயப்படுத்தி திருமணம் முடித்து வைத்தாலும் ஒரு 10 வருஷத்துக்கு என்னை குழந்தை பெற்றுக்க சொல்லாதீங்க. நான் அதுக்கு பிறகு என்ன செஞ்சுக்கிறேன்னா குழந்தை, ஏன்னா குழந்தை பெற்றுக்கிட்டு அதோடு இருக்கணும், நேரம் அதுக்கு செலவிடணும். அதனால ஒரு 5-6 வருஷத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன். இப்படி பெண்களுடைய மனோநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் இபாதத்தை விட்டு தூரம் செல்வது ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களுடைய மனோநிலை பெண்மையை விட்டும் அது தூரமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதாக அந்த மருத்துவர் சொல்லிக் கொடுக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுடைய நேரங்களை இபாதத்துகளிலேயும் குறிப்பாக குர்ஆன் ஓதுவதில் அதிகமாக செலவிடுங்கள். பெண்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். குர்ஆனை அதிகமாக ஓத 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 கட்டாயம் இறைவன் நம்முடைய உள்ளத்தில் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவான். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு லொஹருக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு காலத்தில் லொஹர் தொழுகை முடிகிறது. லொஹர் தொழுகை முடிஞ்சோன்னே சஹாபாக்கள் எல்லாம் அமர்கிறார்கள். அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு குர்ஆன் ஓத சொல்கிறார்கள். ஓதுகிறார்கள். அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறாங்க. பெரிய காரி ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். லொஹர் தொழுகைக்கு பிறகு ஆரம்பிக்கிறார்கள். எல்லாரும் மெய் சிலிர்த்து அமர்ந்து குர்ஆன் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
ஒரே ஒரு சஹாபி மட்டும் எந்திருக்கிறார். அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் என்று அவர் சத்தம் போடுகிறார். அஸ்ஸலாத் அஸ்ஸலாத், என்ன தொழுகை நேரம் ஆயிடுச்சு, தொழுகை நேரம் முடிய போகிறது, அசருடைய தொழுகை நேரம் முடிய போகிறது என்று சத்தம் போடுகிறார். லொஹர் தொழுகைக்கு பிறகு குர்ஆன் ஓத ஆரம்பித்து கேட்க ஆரம்பித்தவர்கள் மெய் சிலிர்த்து அமர்ந்திருக்கிறார்கள். அசரு தொழுகை நேரம் முடிய போகுதுன்னு ஒரு ஒருத்தர் கஞ்சி கத்துறாரு. ஒரு சஹாபி எந்திரிச்சு சத்தம் போடுறாங்க, அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் என்று. அப்போ உமர் ரலியல்லாஹு ரொம்ப வேகப்பட்டுலாம் எந்திக்கல, அவசரப்பட்டுலாம் எந்திக்கல. ஐயோ தொழுகை நேரம் போயிடுச்சான்னு அவசரப்பட்டு எந்திக்கல. உமர் ரலியல்லாஹு சொன்ன அந்த வார்த்தை தான் நாம் குர்ஆனை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு, அவலஸ்னா ஃபி ஸலாத்தி, அலஸ்னா ஃபி ஸலாத்தி என்று சொன்னார்கள். நம்ம இப்போ தொழுகையில் தானேப்பா இருக்கிறோம், நாம் ஓதி கொண்டிருக்கிறோமே லொஹர் 2 மணியிலிருந்து அசர் நேரம் 5:30 மணி வரையும் நாம் குர்ஆன் மட்டும் ஓதி கொண்டிருக்கவில்லை. அலஸ்னா ஃபி ஸலாத்தி, நம்ம இப்போ தொழுகையில் இல்லையான்னு கேட்டாங்க. தொழுகையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம், நாம் கலாமுல்லா பேசி கொண்டிருக்கிறோம். தொழுகையில் எப்படி குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறோமோ, இறைவனோடு பேசி கொண்டிருக்கிறோமோ, அதே மாதிரி இங்கே குர்ஆனை விரித்து நீங்கள் ஓத ஆரம்பித்தாலும் அல்லாஹ்வோடு பேசி கொண்டிருக்கிறீர்கள். தொழுகையில் மட்டும் அல்லாஹ்வோட பேசலை, நீங்கள் குர்ஆனை தொடர்ந்து ஓதினாலும் அல்லாஹ்வோடு பேசி கொண்டிருக்கிறேன் என்பதை தான் உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, முடிந்த அளவிற்கு நம்முடைய நேரங்கள் இபாதத்துகள் நிறைய செய்கிறோம். குர்ஆனை ஓதுவதிலும் குர்ஆனை கேட்பதிலேயும் இறைவன் நம்முடைய நேரங்களை நிறைய செலவிட செய்வானாக. குர்ஆன் நம்முடைய உள்ளத்தில் இறங்க வேண்டும். அதன் மூலியமாக உம்மத்து முஸ்லிம்களுக்கு, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு வெற்றியை இறைவன் கொடுத்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.